ஹலோ ஹலோ தலைவா, ஹலோ வணக்கம் தலைவா. ஹலோ சொல்லுங்கய்யா. இந்த அவினாஷ் நகருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீல்ல தலைவா, அது கொஞ்சம் எ ஏதாவது எதுங்க? பார்த்துருக்கீங்களா? இந்த அவினாஷ் நகருக்கு கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கீல்ல. நீங்க ஆமா, அது முதல்ல நம்ம அந்த கடை தான் நடத்தினா, அந்த பையன் கொஞ்சம் முடியாத பையன் தான் இப்போ பார்க்குறாப்புல. நீங்க யாருங்க சார்? நான் அவர்கிட்ட முதல்ல கடை நடத்திட்டு இருந்தேன், நான் தான் சார் அவர்கிட்ட கொடுத்தேன். உங்க கொஞ்சம் பேரு? நம்ம இருந்தாரு. உங்க பேரு? என் பேர் சுரேஷன் சார். சரி சரிங்க. கொஞ்சம் ஏதோ ஒன்று எடுத்துடுங்களேன் சார், பண்ணிக்கிறேன். காலைல பையன் நானும் வரேன். பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவங்க வந்து தப்பான இது பண்றாங்க அதானே. இல்லை, ஆல்ரெடி நீ நியூஸ் போட்டீங்க, அதான் கேட்குறேன். சரி பண்ணி எப்படிங்க? ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் சார். கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்களேன், சப்போர்ட் பண்ணுங்களேன். இதுல இருந்த போய் இவங்க சின்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஐயா? என்னங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சுங்களா? எத்தனை ம் குழந்தைங்க? 2 பேர் இருக்குங்க. 2 பேர். பசங்களா பொண்ணுங்களா? பசங்க தாங்க. பசங்க தாங்களா? ஒண்ணும் இல்ல. நம்ம பசங்க வந்து இப்படி வந்து போதைக்கு அடிமையானா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆ, ம் சொல்லுங்கய்யா. என்னங்க பண்ணுவீங்க? சொல்கிறேங்க ஐயா. ம் சரி, இன்னைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ மட்டும் எடுத்துங்க ஐயா. நம்ம விற்காம என்ன ஸ்டாப் இல்லைங்க, பண்ணிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்லயே 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன் நானு. அதோட விளக்கத்த மட்டும் சொல்லுங்க எனக்கு. ம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. இதுக்கு மட்டும் எனக்கு விடை சொல்லுங்களேன். நம்ம குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல போதைக்கு அடிமை ஆகுறாங்கக்கு வந்து, அது யாரு வந்து ஊக்கப்படுத்துறா? சரி சொல்லுங்க. சரி. ம். அப்படின்னா நீங்களே வியாபாரம் பண்ணுவீங்க. நம்ம குழந்தைக்கு பாதிக்கப்படக்கூடாது. மித்த குழந்தைங்க எப்படியோ நாசமா போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்படிதானே சொல்ல வர்றீங்க? அப்படி சொல்ல வரலைங்க. நீ அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். வீடியோ எடுத்து வர வீடியோ எதுக்கு நான் எடுத்து விடணும்? ஏங்கய்யா, உண்மை சம்பவம் தானே போட்டிருக்கிறேன். இல்ல சரி நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் இல்ல. காசை நம்ம நட்பு ரீதியா பேசலாம். என்னங்கய்யா? என்னங்க? எனக்கும் சரி. குழந்தை இருக்குது, நீங்களும் 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்ட்டீங்க. என்னங்க? நம்ம குழந்தைங்க வந்து இருங்க, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே டன். ஓகே டன் சார். அப்லோட் ஆயிடுச்சு. என்னங்கய்யா? சொல்லுங்க ம் ஐயா. ம் இப்போ குழந்தைங்க வந்து 2 பேருமே வச்சிருக்கிறோம். நம்ம குழந்தைங்க வந்து இது மாதிரி வந்து போதைக்கு அடிமை ஆகறதுக்கு வந்து நம்ம விருப்பப்படுவோமா? இல்ல ஆகும்னு வந்து நம்மளுக்கு வியாபாரம் ஆகட்டும் அப்படின்ட்டு யார் குழந்தை எப்படியோ நாசமா போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம இது பண்ணுவோமா? சொல்லுங்க. ஏங்க பேச்சு மூச்சே வரல? இல்ல, வருதுங்க. அப்புறம் அடுத்த அடுத்த குழந்தைங்களுக்கு வேற நியாயம், நம்ம குழந்தைங்களுக்கு வேற ஒரு நியாயமா? ஐயா, இதை பத்தி தயவு செஞ்சு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க இதை வச்சு, சரிங்களா? என்னங்க ஐயா? என்னங்க? சொல்லுங்க. இல்ல, நம்ம இனி நீ வேணா சேல்ஸ் பண்ணாம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதோட சரி சரி. பண்ணிக்கிங்க, ஸ்டாப் பண்ணிக்கிங்க. சரி சரி. ஆ. அதனாலதான் சரி, இது வீடியோ நீங்க ஏதோ ஒன்று இது பண்றீங்க. வீடியோ எதுக்குங்க நான் டிலீட் பண்ணணும்? இல்ல ஏதாச்சும் தப்பான நியூஸ் நான் அதை போட்டேனா, இல்ல வந்து பொல்யூஷன் அதை வந்து ஏதாச்சும் கிரியேட் பண்ணி நான் போட்டேனா? என்கிட்ட ஒரே விஷயம் இருக்குது, நான் எடுத்து போட்டேன். எனக்கு அங்க இருக்கிற வந்து பொதுமக்களுங்க, அந்த குழந்தை குட்டி வச்சுக்க அத்தனை பேரும் அத்தனை பேட்டியும் இருக்கு. பேட்டியோட போட்டுமா நாளைக்கு? ம்? ம். சரி. ஐயா, தயவு செஞ்சு சொல்றேன். நீங்களும் 2 குழந்தைய வச்சிருக்கிற அப்படிங்கிறீங்க, சரிங்களா? மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. உங்க குழந்தை வேற, அடுத்த குழந்தைக்கு வேறன்னு நினைக்காதீங்க. ரோட்ல போற ஒரு சின்ன குழந்தை போனாலும் அது நம்ம குழந்தைன்னு நினைக்கணும், சரிங்களா? சரி சரி. ம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ தலைவா, பிரஸ்ஸா? என்னங்க? பிரஸ் தானே தலைவரா? நீங்க யாருக்கு தலற? பிரஸ்ஸா அப்படின்னா என்ன? பிரஸ்ஸா என்ன? புரியல. இல்ல தலைவா, இந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமா, தடுப்பு சம்பந்தமா நியூஸ் போடுறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க தலைவா? ஒரு ஒரு கடைக்கும் போடுறதுக்கு ஒவ்வொரு கடைக்கு போடுறதுக்கு புரியல. எவ்வளவு? இல்ல புரியலைங்கய்யா, தலைவா, நீங்க என்ன இந்த சொல்றீங்க புரியல. நீங்க யாருங்கய்யா? உங்க பேரு? எங்க பேர் என்னவா இருக்கட்டுங்க ஐயா. சரி சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லுங்க ஒரு சில சொல்லுங்க. இதுகளுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து ஒரு 4-5 கடை ஓடும் போது ஒரு கடையை காலி பண்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க? எப்படி எப்படிங்க? எனக்கு புரியல. இப்போ ஒரு ஏரியால ஒரு 3 கடையில சரக்கோ ஆன்சோ இந்த மாதிரி பாக்கோ ஓடுது ஐயா, இல்லைங்க. ஒரு ஏரியால வந்து எந்த ஏரியாங்கய்யா? உங்க பேரு ஒண்ணுமில்ல, என் பேர் ஐயா, வந்து ஏரியா சுப்பிரமணி. வந்து நீங்க ஐயா போடுற ஐயா, இங்க உங்களுக்கு கேளுங்க. பணம் வாங்குற உங்களுக்கு தரங்க ஐயா தெரியும். எனக்கு என்னங்க?
பணம் வாங்கிட்டு நீங்க பர்டிகுலரா அந்த ஏரியால நான் வந்து பணம் ஒரு 4 கடை வாங்கலையே இருக்குன்னா ஐயா, நான் பணம் வாங்கலையே ஐயா. பணம் ஒண்ணுமில்ல, வாங்கிட்டு தானே இருங்க போறீங்க. இருங்க, ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். ஆ, உங்க நம்பரு இருங்க, ஒரு நிமிஷம். உங்க நம்பர் 8098506927. சொல்லுங்க. ஆ. சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க.